கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்காக யோவான் 1:15 முதல். இங்கு யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் கொடுத்த சாட்சிகளின் வரிசையை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். வசனம் 15, இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னிருந்தவர். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து மேன்மையுள்ளவர். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து பரிபூரணர். வசனம் 16, கர்த்தர் பரிபூரணம் உள்ளவர் என சொல்கிறார். வசனம் 17, இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அடுத்து வசனம் 20, நான் கிறிஸ்து அல்ல என்று யோவான் சொல்வதன் மூலம் இயேசுவே கிறிஸ்து என அவர் சாட்சி கொடுக்கிறார். அடுத்து வசனம் 23, நம் தேவனை அவர் கர்த்தர் என அறிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் என்று சொல்லும்போது அதன் அர்த்தம் ஆளுகிறவர், கர்த்தத்துவம் உடையவர், சகலத்தையும் ஆளுகிறவர் என்று பொருள். கர்த்தர், அந்த கர்த்தருக்காக தான் நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன் என யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். வசனம் 26, யோவான் ஸ்நானகன் நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறாராம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதனுடைய வசனம் மத்தேயு 3:11. யோவான் 1:29, இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். அடுத்த வசனம் 32, இயேசு கிறிஸ்து மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறதை யோவான் ஸ்நானகன் காண்கிறார். வசனம் 34, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என சாட்சி கொடுக்கிறார். இன்னும் ஒரு சாட்சி மத்தேயு 3:12, இயேசு கிறிஸ்துவின் களத்தை குறித்து அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் களம், அதாவது நிலம், இந்த நிலத்திலே கோதுமையை சேர்ப்பார். நம் தேவன் கடைசி நாட்களில் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையேயோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். அவர் கோதுமை என்று சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளை, பதர் என்று சொல்லுவது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று விலக்கின ஜனங்களை, ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவர்கள்தான் பதர். இவர்களுடைய முடிவை பற்றி மத்தேயு 3:12 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு காரியங்கள், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் உலகத்தை ரட்சிப்பவர், அவர்தான் உலகத்தின் முடிவு வரை நடக்கிறதை யோவான் ஸ்நானகன் சாட்சியாக அவர் அறிக்கையிடுகிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய களத்தில் நாம் கோதுமையாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.